ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தாய்லாண்டில் பார்ட் 5 வீடியோ இது நான் போடுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கசார் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டும் இருக்குது. அதை தான் நம்ம இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா என்ஜாய் பண்ண முடியும், நல்லா பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த புழு, தேள், கரப்பாம்பூச்சி இதெல்லாம் கூட வித்துட்டு இருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட்டில். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து என்ன சாப்பிட்டோன்றதை நான் சொல்கிறேன். அல்கசார் ஷோக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடல்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த லைனுக்கு மேலே அவங்க மாடல்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம அந்த ஷோ பார்க்க போகிறோம் இல்லையா, அதுக்காக அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். பட் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பர் ஹெட்டுக்கு, அதாவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 100 தாய் பாத் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2 பேரும் நின்று ஒருத்தர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வரீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஸோ 2 பேருக்கும் சேர்த்து எனக்கு 200 தாய் பாத் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 200 தாய் பாத், ஒருத்தர்னா 100 தாய் பாத் கொடுத்து பே பண்ணுற மாதிரி. இதே டாலர்னு பார்த்தீங்கன்னா $3 அப்படின்ற மாதிரி பே பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க இந்த மாடல்ஸ் கூட. அல்கசார் ஷோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அல்கசார் ஷோ அப்படின்னா இது வந்து 2.5 hours நடக்குதுங்க. அந்த 2.5 hours பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் கூட கிடையாது, கம்ப்ளீட்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மட்டும் தான் நம்ம ஆக்சுவலாக பார்க்குறோம் இல்லையா. ஆக்சுவலாக இதில் டான்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த லைட்டிங்கு, இந்த மியூசிக்கு, இது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒருத்தர் உட்காந்து பார்த்து கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பிரேக் கிடையாது. ஒரு சாங் முடிகிறதுக்கும் இன்னொரு சாங்க்கும் ஒரு பிரேக்கே கிடையாது. அதே மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் வந்து போயிட்டே இருக்கும், திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் லைட்டிங் இருக்கும், பேக்கில் லைட்டிங் இருக்காது. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் டான்ஸ் மட்டும் ரொம்ப அழகு கிடையாதுங்க. இதில் அந்த லைட் எல்லாமே ரொம்ப பக்காவாக வந்துட்டு அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அந்த லைட் அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி
அந்த லைட்டுடைய கலர் சேஞ்ச் ஆகுது, பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் ஆகுது, பேக்ரவுண்டில் லைட் மாற்றுறாங்க. இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நிறைய ஷோஸ் இருக்குது, இதே மாதிரி ஏகப்பட்ட ஷோஸ் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோவை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோதாங்க, நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாக்கிங் ஸ்ட்ரீட்டை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிறதுக்காக எங்களை வண்டியில் கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணாங்க. அந்த வண்டியில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கையெல்லாம் பிடிச்சி இழுப்பாங்க, எண்ணெயை கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா பார்த்துங்களேன், அந்த மாதிரி வேலைலாம் அங்கே பார்க்குறாங்க. அதனால் இங்கே போகிறீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக போங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் என்ன இருந்தாலும் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அங்கே போயிட்டோம். பட் நல்லா தான் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். வாக்கிங் ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டாக பிஸியாகவே இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபன் வேணுமோ அந்த ஃபனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே போய்ட்டு என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட்டு எல்லாமே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் வந்து மேஜிக் பண்ணிட்டு இருந்தார், பார்க்க வித்தியாசமாக இருந்தது. நான் நின்று வேடிக்கை பார்த்தோம். நீங்களும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். அவ்வளோதாங்க, மேஜிக் முடிஞ்சது. நாங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இவ்வளோ நேரம் பார்த்தோமே அப்படின்றதுக்காக எங்கள் கையில் முடிஞ்சதை கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தோம். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நல்லா சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிங்களாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அந்த என்னடா பூச்சிங்களாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா 2-3 பூச்சிங்களுக்கு தாங்க பேர் தெரியுது. கருப்பாம்பூச்சி, தேள், ஒரு சில தான் தெரியுது, ஒரு சிலதுக்கு பேரே தெரியல. அவங்க அழகாக ரொம்ப அழகாக பார்த்துறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. நாங்கள் பூச்சப்படுறதெல்லாம் பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. இதில் வந்து குரோக்கோடைல் மட்டும் வந்தது, அதாவது முதல்ல கறி மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். ஆனால் ஸ்மெல்லு மட்டும் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் முதல்ல கறியை மட்டும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இந்தியன் ஃப்ளாக்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குடா. இந்தியன் ஃப்ளாக்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதுவும் ஃப்ளாக்லாம் போட்டுருக்காங்க. நாங்கள் தாய்லாந்து போனதோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. இஸ் எ வெரி குட் பர்சன். எங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிட்டு.
எங்கேயுமே அதாவது எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கார் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட்டு போயிட்டு பல்காக பார்த்தீங்கன்னா பஸ்க்குள்ள உட்கார வச்சு கூட்டு போயிடுவாங்க. ஸோ பஸ்ஸில் போயிட்டு வரது எல்லாமே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனி கார் அது மாதிரி போகிறப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டுக்கு அதாவது நாங்கள் போன காஸ்ட்டுக்கு காரில் கூட்டு போகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த டூரிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கைடை பொறுத்து இருக்குங்க. அங்கே இருக்கிற கைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணார். நிறைய இடம் சுற்றி காமிச்சார். அதாவது நம்ம பேக்கேஜில் இல்லாததையும் நிறைய சுற்றி காமிச்சார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பாக போனீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்டாக்டை பார்த்து போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.